நிகழ்தகவு. வேலியே பயிரை மேய்ந்தது போல் புகார் கொடுக்க வந்த பெண்ணை தன்வசமாக்கிய தனிப்பிரிவு காவலர். காவலரால் தனது குடும்பமே சிதைந்து சின்னா பின்னமாகிவிட்டதாக புலம்பும் லாரி டிரைவர். காவலர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? கவலை தோய்ந்த முகத்தோட கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு வந்த லாரி டிரைவர் ஜான் பால் புகார் கொடுக்க கூட அசிங்கமா தான் சார் இருக்கு. ஆனா அதை விட என் பிள்ளைகளோட எதிர்காலம் முக்கியமாச்சே, அதுக்காகத்தான் வேற வழி இல்லாம புகார் கொடுக்க வந்திருக்கேன்னு பீடிகை போட்டு இருக்காரு. நேரா விஷயத்துக்கு வாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் காவல்துறை பார்த்துக்கோ, தைரியமா இருங்கன்னு சொல்லி இருக்காங்க எஸ்பி ஆபீஸ்ல இருந்த ஊழியர்கள். அப்ப பிரச்சனையே அந்த காவல்துறையில உள்ள ஒருத்தரால தான்னு விரக்தியா பேசின ஜான் பால் தன்னோட மனக்குமரல வெள்ள பேப்பர்ல கொட்டி புகார் மனுவா கொடுத்திருக்காரு. மேக்கா மண்டபத்துல மனைவி கீத்து, 16 வயசு மகள், 11 வயசு மகன் கூட மகிழ்ச்சியா காலத்தை கழிச்சிருக்காரு ஜான் பால். அடுத்த சில வருஷத்துல வீட்டு செலவுக்கு சரியா பணம் கொடுக்கறது இல்ல, பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, எங்க வீட்டு சொந்த பந்தங்களை கவனிக்கிறது இல்லைன்னு கணவன் மனைவிக்குள்ள நித்தம் 1008 சண்டை நடந்திருக்கு. 2 பேரும் மாறி மாறி கத்தி சண்டை போடுறதையே வேலையா வச்சிருக்காங்க. சின்ன பொறிதான் அனலா மாறும், அது மாதிரிதான் சின்ன சின்ன சண்டை கணவன் மனைவி 2 பேருக்குள்ளயும் பெரும் விரிசலை ஏற்படுத்தி இருக்கு. பொறுத்து பார்த்த கீத்து 2022ல அருமனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் கூட எனக்கு வாழவே பிடிக்கல, பிரிச்சு விட்டுருங்கன்னு விடாப்பிடியா நின்னு இருக்காங்க கீத்து. அப்ப அருமனை ஸ்டேஷன்ல இருந்த எஸ்பி தனிப்பிரிவு காவலர் சதீஷ் பிரச்சனைய பேசி முடிச்சு தம்பதிய ஒன்னா அனுப்புவார்னு பார்த்தா வந்த வரைக்கும் லாபம்னு கீத்துவ வேற ட்ராக்ல பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காரு. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, உங்க கணவர் கூட நீங்க வாழ வேண்டாம், பிரிச்சு விடுறது ஏன் பொறுப்புன்னு சொல்லி இருக்காரு. ஆனா ஒரே அடியா பிரிச்சு தன்னோட குடும்பத்தையே நடுத்தருவுல நிக்க வைப்பாருன்னு ஜான் பாலுக்கு அப்ப தெரியல. புகார் விஷயமா கீத்துவுக்கு அடிக்கடி போன் பண்ணி பேச ஆரம்பிச்ச சதீஷ், ஜான் பால் கூட இத்தனை வருஷம் எப்படித்தான் வாழ்ந்தீங்களோ அவன மாதிரி ஆள் கூட வாழ்றதுக்கு தனியாவே இருக்கலாம்னு எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசி இருக்காரு. அதுக்கு ஆமாசாமி போட்ட கீத்து காவலர் சதீஷ் சொல்றத வேத வாக்கா நினைச்சு கேட்டிருக்காங்க. கணவனை பிரிஞ்சு மகன் கூட இருந்த கீத்து காவலர் சதீஷ் கூட எந்நேரமோ நார்மல் கால், வீடியோ கால்னு செல்போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட செல்போனை மகனோ மகளோ தொட்டா கோவ கண்ணல கக்கி இருக்காங்க. மது பாட்டிலோட கீத்து வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன காவலர் சதீஷ் மணிக்கணக்கா அங்கேயே இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்ச மகனும் மகளும் அம்மாவோட அநியாயம் தாங்க முடியல, இனியும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்பாவோட போயிட்டாங்க. அருமனை ஸ்டேஷன்ல இருந்து பழுக்கல் ஸ்டேஷனுக்கு பணி மாறுதல்ல வந்த காவலர் சதீஷுக்கு கீத்துவோட பிள்ளைகள் ஜான் பால் கூடவே போனது கூடுதல் வசதியா போச்சு. காவலர் சதீஷால என் குடும்பமே 4 பக்கமும் சீரழிஞ்சு போயிட்டதா புலம்பியபடி வந்து எஸ்பி கிட்ட புகார் கொடுத்திருக்காரு ஜான் பால். அந்த புகாரை விசாரிச்ச எஸ்பி சதீஷ நாகர்கோவில் ஆயுதப்படைக்கு மாத்தி உத்தரவிட்டிருக்காரு. சின்ன சின்ன பிரச்சனைய ஊதி பெருசாக்கி என் மனைவி கூட தகாத உறவுல இருக்கிற சதீஷ ஆயுதப்படைக்கு மாத்திட்டா எல்லாமே சரியாகுமா? இந்த ஆக்ஷன் போதாதுன்னு சொல்லும் ஜான் பால் வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்படி எல்லாம் ஆடுறாங்கன்னு கொந்தளிச்சிருக்காரு. நிகழ்தகவு.